நீங்க இங்க வர்றது நடுல, அவங்க எல்லாம் அங்க வர்றதுதான் நடுவு. ஒருத்தர் 10 பேர் எடுத்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தர் எடுத்தா அவன் தலைவன். பிக் பாஸ்ல இந்த வாரம் ஹவுஸ்மேட்ஸோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே விசித்ராக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இத ஆக்சுவலா யாருமே எதிர்பார்க்கல. அதனால இத நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாயாவும் நிக்சனும் விசித்ரா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா பழகுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விசித்ராவை பத்தி பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அப்படி நீங்க இப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள உசி பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுடைய கேரக்டரா மாறி எங்க கூட பழகுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க தனி ஒரு ஆளா இருந்து எங்க எல்லாரையுமே உங்க வழிக்கு கொண்டு வரீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே விசித்ராக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நெக்ஸ்ட் நிக்சன் அதுக்கும் மேல போய், ஒருத்தன் 10 பேர் அடிச்சா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா அவன் தலைவன், நீங்க ஒரு தலைவன் அப்படி சொல்றாரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இத கேட்டோன்னே விசித்ராக்கு இன்னும் சந்தோஷமாயிருச்சு. இப்படியே மாறி மாறி நிக்சனும் மாயாவும் விசித்ராவை வஞ்ச புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம விசித்ரா இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அநேகமா இந்த வாரம் நாமினேஷன்ல மாயா கேங் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விசித்ராவை நாமினேஷன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.